மத்தியில் நிலையான ஆட்சி அமைந்தால்தான் தமிழகத்திற்கு தேவையான நிதியை கேட்டு பெற முடியும் என முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூர், தீவெட்டிப்பட்டி ஆகிய இடங்களில் அதிமுக வேட்பாளர் சரவணனுக்கு ஆதரவாக முதலமைச்சர் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது மத்தியில் பாஜக ஆட்சி அமைந்ததும் காவிரி கோதாவரி இணைப்பிற்கு முதல் குரல் கொடுக்கப்படும் எனவும், இந்த இரண்டு நதிகளை இணைப்பதன் மூலம் தமிழக தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் எனவும் கூறினார். மேலும் அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருப்பதால் நினைத்த இடத்தில் வாக்கிங் போகும் அளவிற்கு சூழ்நிலை மாறி உள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். நம்முடைய வறட்சியான பகுதிக்கு கோதாவரி காவிரி நதி இணைப்பு திட்டம் நம்முடைய முதல் கோரிக்கை அதுதான். கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் அப்படி ரெண்டு இணைக்கும் போது நம்ம பகுதி வறட்சியான பகுதிக்கு நீரேற்று மூலமாக பம்ப் பண்ணி வறட்சியான பகுதியில் இருக்கிற ஏரிய குளங்கள் நிரப்பப்படும். அந்த திட்டம் நிர்வாகத்துக்காக 60,000 கோடி திட்டத்துக்காக உருவாக்கப்படுகிறது. அந்த திட்டம் நிச்சயமாக நிறைவேற்றப்படும். நம்முடைய முதன்மையான கோரிக்கை அதுதான். அதனைத் தொடர்ந்து தருமபுரி மாவட்டம் கடத்தூரில் நாடாளுமன்ற வேட்பாளர் அன்புமணி மற்றும் சட்டமன்ற வேட்பாளர் கோவிந்தசாமியை ஆதரித்து முதலமைச்சர் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது திமுக ஆட்சியில்தான் பாலியல் வன்கொடுமை அதிகமாக இருந்ததாக முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். இன்னைக்கு பாலியல் குற்றச்சாட்டை இன்றைக்கு தமிழ்நாட்டில் பாலியல் குற்றச்சாட்டு அதிகமாகி போச்சுங்கிறான். இது யாருனால வந்து திமுக காரனால தான் வருது, வேற யாருனாலே இல்ல. 2006 2010 வரைக்கும் திமுக சட்டமன்ற உறுப்பினர், தருமபுரி சட்டப்பேரவை உறுப்பினர் ராஜ்குமார் என்பவர் எம்எல்ஏவா இருந்தார். அப்ப அவர் வீட்டுல ஒரு பொண்ணு வேலை செஞ்சுட்டு இருந்தது. அவர் பாலியல் பலாத்கார காரணமா வழக்கு பதிவு செஞ்சு வழக்கு நடந்து இந்த 1.5 மாசத்துக்கு முன்னாடி தீர்ப்பு வந்தது. அந்த திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் பெரம்பலூர் மாவட்ட கழக துணை செயலாளர், திமுக மாவட்ட கழக துணை செயலாளர் பொறுப்பு இருக்கார். அவருக்கு 1.5 மாசத்துக்கு முந்தி அந்த தீர்ப்புல அந்த பாலியல் ஈடுபட்ட காரணத்திற்காக 10 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. 10 ஆண்டு காலம் சிறை தண்டனை. இன்ன வரைக்கும் கட்சியிலிருந்து நீக்கல ஸ்டாலின். திமுக மாவட்ட துணை செயலாளர் இருக்கார் பெரம்பலூர் மாவட்டத்தில். அதே போல இன்னைக்கு 10 நாளைக்கு முந்தி ரயில்ல போனாங்க திமுக முன்னாள் சேர்மன், சூலூர் ஒன்றிய செயலாளரும், அதே போல திமுகவை சேர்ந்த செயற்குழு உறுப்பினர்கள்லாம் அந்த ரயில்ல போகும்போது ஒரு கர்ப்பிணி பெண்ணை பலாத்காரம் செய்ய முற்பட்ட போது அந்த பெண் காவல் நிலையத்தில் புகார் செஞ்சு அவர்களாம் சிறையில் அடைச்சு இப்ப ஜாமீன் வந்திருக்கிறாங்க. தொடர்ந்து மொரப்பூர் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் நாகரிகம் இல்லாமல் கொச்சையாக பேசுவதாக சாடினார். பொள்ளாச்சி பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அதிமுக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என உறுதியளித்தார். முன்னதாக நாமக்கல் மக்களவை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் காளியப்பனை ஆதரித்து முதலமைச்சர் பழனிசாமி ராசிபுரம், சேந்தமங்கலம், பரமத்தி வேலூர் ஆகிய இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், ஸ்டாலின் உழைப்பால் உயரவில்லை என்றும் உழைத்திருந்தால் கஷ்டம் தெரியும் என்றும் விமர்சித்தார். பொய்யான வாக்குறுதியை தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டு மக்களை திமுகவினர் குழப்புவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்.